கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், கடன்களை தீர்த்து, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லா கடன்களையும், தீர்க்க முடியாத கடன்களை எல்லாம் தீர்த்து மீதம் எடுக்கிற ஒரு அற்புதமான ரகசியம் வேதத்திலே இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடன்பட்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் எப்படி கடன்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடனாளிகளாய் இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அன்பு ஆண்டவரும் அருமை தகப்பனுமாய் இருக்கிற ஆண்டவர் நிச்சயமாய் அதி நிச்சயமாய் உங்கள் தீரா கடன்களை எல்லாம் தீர்த்து உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் என்ற நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இன்றும் இந்த 5ஆம் நாள், 7 நாளாய் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற இந்த எரிகோ கோட்டைகள், எந்த கோட்டைகள், எந்த பிரச்சனைகள், எந்த உபத்திரவங்கள், ஆபத்துகள், சவால்கள் உங்களை சூழ நின்று கொண்டிருக்கிறதோ, எல்லா எரிகோ கோட்டைகளும், கடன் என்ற கடனும் சாபமும், எல்லா மந்திர சூனியங்களும் இடிந்து விழுபடியாய் இந்த 5ஆம் நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். பிலிப்பியர் 4:19 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். எப்படி நிறைவாக்குவார்? நன்றாக கவனியுங்கள். நீங்களும் நானும் சொல்ல முடியும், உறுதியாய் சொல்ல முடியும். ஐயா, ஒருவேளை குறைவுகள் இருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ கடன்பட்டு, தெரிந்தோ தெரியாமலோ கடன்பட்டு இன்று ஒரு சிறையிருப்பில் இருப்பது போலொன்று இருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், என் தேவன், சொல்லுங்கள் நிச்சயமாய், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை, எங்கள் குறைவுகளை, எனது குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். அப்படியாய் செய்கிற நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாகவே ஆச்சரியமாய், அதிசயமாய் உங்கள் எல்லா கடன்களையும் கர்த்தர் மாற்ற முடியும். நீங்கள் ஒரு நாளிலே நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அதிசயமாய் விடுவிக்கப்படுவீர்கள். நன்றாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 22:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வரியவான் ஏழைகளை ஆளுகிறான், கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பாருங்கள், கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாகி போய்விடுகிறான். ஐஸ்வரியவான் இப்படியாய் ஒருவேளை கடன் கொடுக்கிற ஐஸ்வரியவான் ஏழைகளை ஆளுகிறான், கடன் பெற்றவர்களை ஆளுகிறான் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் எப்படி இந்த வகையிலே அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, இப்படி எந்த வகையிலே நீங்கள் ஒருவேளை கடன் கொடுத்தவர்களுக்கு அடிமையாகவும் ஆளப்படுகிறவர்களாகவும் இருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாய் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தின்படியே உங்கள் வாழ்க்கையில் தீரா கடன்களை எல்லாம் தீர்த்து, நன்றாய் கவனியுங்கள், தீரா கடன்களை எல்லாம் தீர்த்து உங்களை மீதமெடுக்க செய்வார். ஹல்லேலூயா. ஓ, வெகு திரளான ஜனங்கள், 5000 புருஷர்கள் எப்படி சமாளிப்பது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுப்பது அந்த வனாந்தரத்திலே எப்படி சாத்தியமாகும்? ஆனால் நம்முடைய கர்த்தரோ 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்தது மாத்திரமல்ல, 12 கூடைகள் நிறைய மீதம் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்பேர் கொத்த அன்பின் ஆண்டவரும்
அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் கடன்கள் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்களும் மாறி போகும்படியாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்களை அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்ய முடியும். அதை செய்வார், செய்து நிறைவேற்றுவார், மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். பாருங்கள், எவ்வளவு அருமையான மனுஷனா இருந்திருக்கான். கடன் கொடுத்தவன், என் கணவனுக்கும் எங்களுக்கும் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்களும் இந்த நிலைமையிலே நின்று கொண்டிருக்கலாம். ஐயா, எனக்கு வருகிற வருமானங்கள் எல்லாம் என் கடனுக்கு வட்டி கொடுத்தே தீரவில்லை. எனக்கு வருகிற வருமானங்கள், நாங்கள் விளைய வைக்கிற தானியங்கள் எல்லாம் மீதியானியர்களும் அமலேக்கியர்களும் கிழக்கத்தி புத்திரர்களும் வந்து கொண்டு செல்லுவது போல் அவைகள் எங்களை விட்டு பறந்து சென்று விடுகிறது. எனக்கு கடன் கொடுத்தவர்கள் நல்ல மனிதர்களாய் இருந்தார்கள், நல்ல மனிதர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் கடன்பட்ட கடன், எப்படி கடன்பட்டோம், எப்படி இந்த சிக்கலிலே வந்தோம், ஏன் எங்களுக்கு இந்த திடீரென்ற சிக்கல்களும் சிரமங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் வந்தது, நாங்கள் அறியோம். இப்படியாய் பொல்லாத சத்துரு எங்களை கெடுக்கவும் திருடவும், எங்கள் சமாதானத்தை கெடுக்கவும் திருடவும், எங்கள் சந்தோஷத்தை, செல்வத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கெடுக்கவும் திருடவும் வந்தவன் எங்களை நாசமாக்கி போட்டான். ஓ, எங்களுக்கு தந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள், நல்லவர்கள் தான். ஐயா, அவர்கள் இறங்கி கடன் கொடுத்தார்கள், அவர்கள் நன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சிறையிருப்பில் இருந்து நாங்கள் எப்படி மீளுவது? பணம் இல்லாமையினால், வருமானங்கள் எல்லாம் இப்படி போகிறதுனால் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அடிமைப்பட்டவர்கள் போல இருக்கிறோம். வாழ தெரியாதவர்கள் போல உயரே உயரே பறக்க முடியாத சூழ்நிலைகளிலே இருக்கிறோம் என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த விதவையான ஸ்திரீ கணவனையும் பறிகொடுத்த அந்த சூழ்நிலையிலே, கடனையும் அடைக்க முடியாத அந்த பரிதாபமான சூழ்நிலையிலே தீர்க்க தேவ மனிதரிடம் வந்த பொழுது பாருங்க, அந்த தேவ மனிதனாகிய எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி கேள்வி யார் கேட்கிறா பாருங்க. தேவ மனிதர்களுக்கு அந்த வல்லமை, கிருபை, அந்த தேவ அனுகிரகம் அவர்களோடு இருக்கிறது. உடனே பாருங்க, என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஆமென். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறொன்றும் இல்லை என்றாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எண்ணெய் என்பதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. இந்த அம்மா வந்து சொன்ன உடனே இப்படியாய் எலிசா கேட்கிறார், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது? உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு அவர் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் உம்முடைய அடியாளுடைய வீட்டிலே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை எலிசா சொல்லிருப்பாரு, என்ன வேணுமா? எண்ணெய் இருந்தால் உனக்கு வேற என்ன வேணும்? என்ன வேண்டும்? எண்ணெய் இருக்கும் பொழுது, உன் தலையிலே அபிஷேகம் இருக்கும் பொழுது, உன் தலையிலே தேவ கிருபை இருக்கும் பொழுது, தெய்வீக அனுக்கிரகமும் அபிஷேகமும் உன் தலையிலே இருக்கும் பொழுது, உன் வீட்டிலே இருக்கும் பொழுது, உன் வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது உனக்கு வேற என்ன வேண்டும் என்று கேட்டிருப்பான். அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை. அம்மா, என்ன வேணும்? நமக்கு எண்ணெய் தானே வேணும். நீ எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும், எண்ணெய் இருக்கிறதே அது போதும் சகோதரியே. அந்த எண்ணெயை எடுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்து. அந்த எண்ணெயை எடுத்து நீ பயன்படுத்தும் பொழுது, அதை பயன்படுத்த வேண்டிய விதமாய் பயன்படுத்தும் பொழுது, ஓ, நீ நிச்சயமாய் புது பலன் அடைவாய்.
இந்த உலகத்தில் கடனோ கஷ்டமோ அல்லது நஷ்டமோ வேதனையோ அல்லது பலகீனமோ நாசமோசமோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். உன்னிடம் இருக்கிற அபிஷேகம் ஐயா, அந்த எண்ணெய் உன் தலையிலே வரும் பொழுது தாவீதரசன் சொன்னது போல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னது போல உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியுமே. அன்பு தேவ பிள்ளைகளே, அடிமையாயிருக்கிறோம், தளர்ந்து போனோம் ஐயா, தொலைந்து போனோம், திக்கற்றவர்களும் விதவைகளுமாய் கைவிடப்பட்டவர்களுமாய் பரிதாபமாய் கிடக்கிறோம் என்கிறீர்களா? இந்த எண்ணெய் இந்த புதிய எண்ணெயாய் உங்கள் தலையிலே ஊற்றப்படும் பொழுது, புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற உங்களுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்க கொம்பு உயரும் பொழுது கடன் என்ன கடன், நஷ்டம் என்ன நஷ்டம், பைனான்ஸ் என்ன பைனான்ஸ், உங்க கொம்பு உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் எல்லாம் பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாய் கூட கொடுக்கப்படும். மாற்றமே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். அந்த மனுஷன் சொல்றாரு, என்ன இருக்கா? ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் அந்த தீர்க்கதரிசி சொல்றார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த எண்ணெயை எடுத்து அந்த அம்மா வீட்டில் இருந்த எண்ணெயை எடுத்து ஐயா அவள் வீட்டில் தான் இருந்தது, அவள் வீட்டில் தான் இருந்தது ஒரு குடம் எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்து விசுவாசத்தோடு தேவ கற்பனை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளைப் போல தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவள் ஊற்றின போதோ அந்த பாத்திரங்கள் நிறைந்தது. அந்த எண்ணெய் ஊற்ற ஊற்ற வந்து கொண்டே இருந்தது. பிள்ளைகள் புதிய புதிய பாத்திரங்களை வைக்க வைக்க யார் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் என்ற கேள்வி இல்லை. ஊரார் உலகத்தார் பாத்திரங்கள் நிறைய நிறைய எண்ணெய் பாய்ந்து கொண்டே இருந்தது. ஓ மைட்டி காட், எத்தனை எத்தனை அற்புதமான காரியம்! இந்த சரிக்கப்பட்ட அந்த அற்புதமான எண்ணெய் குடத்தில் இருந்து எண்ணெய் வடிந்து கொண்டே இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவரை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், மம்மி, வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். எண்ணெய் எப்பொழுது நின்று போயிற்று, எண்ணெய் எப்பொழுது வர்த்திக்க பெருக ஆரம்பித்தது என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்ககிட்ட என்ன இருக்கிறது? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, தீர்க்க முடியாத கடன்கள், தீர்க்க முடியாத அடைக்க முடியாத பைனான்ஸ் பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்களும் ஒருவேளை சொல்லலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஒருவேளை நீங்கள் அடிமைப்பட்டு போன சூழ்நிலையில் இருக்கிறது போல ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம், ஐயா, என்னிடத்திலும் அபிஷேகம் இருக்கிறதா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியெல்லாம் கேட்காதிருங்கள். நீங்கள் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுடனே உலாவி உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆதலினால் தான் நீங்கள் இந்த தேவ வசனங்களை, வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்தீர்கள். நன்றாய் கவனியுங்கள். அந்த அபிஷேகம் என்கிற அந்த நிறை குணத்தை எடுத்து அதை எடுத்து வார்க்க தொடங்குங்கள். ஐயா, எப்படி நான் எங்கே வார்ப்பது என்று கேட்கிறீர்களா? தேவ வசனத்தை, ஆவியாய் இருக்கிற தேவ வசனங்களை, ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிற தேவ வசனங்களை எடுத்து, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி, எங்கள் குறைவுகளை மாற்றி எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். சொல்லுங்க, நாங்கள் சின்னவர்களாய் சிறியவர்களாய் இருக்கிறவர்களை ஆயிரமும் பலத்த ஜாதியுமாய் மாற்றுவார். சொல்லுங்கள்.
எங்களை வாளாக்காமல் தலையாக்குகிற, கீழாக்காமல் மேலாக்குகிற நல்ல தெய்வம் எங்களோட இருக்கிறார். துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து கவலைப்படாமல், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறதே. இந்த கடன்கள் எல்லாம் அடையும்படியாய் என் தெய்வமே, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கேளுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். எங்கள் ராஜாவே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஓ லார்ட், எங்களை ஐயா இந்த புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீரே. ஓ லார்ட், எங்கள் கொம்பு உயர்த்தப்படட்டும். ஓ, எங்களுடைய வருமானங்கள், எங்களுடைய பெருக்கங்கள், எங்கள் ஆசீர்வாதங்கள், எங்கள் ஐஸ்வர்யங்கள் கடந்து வருவதாக. அப்படியே சொல்லுங்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஓ, எந்த பாத்திரத்தில் வார்க்க வேண்டுமோ அந்தந்த பாத்திரங்களில் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்கள். ஐயா, என் மகனுடைய வாழ்க்கை, என் மகனுடைய வாழ்க்கை, என் கணவன் செய்து கொண்டிருக்கிற வேலை, தொழில், ஊழியம் எல்லாவற்றிலும் ஓ என் தேவனாகி கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதம் தங்குவதாக சொல்லுங்கள். ஓ, இந்த ஆவி, ஓ தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறதே. இந்த ஆவியாய் இருக்கிற, அனலாய் இருக்கிற, இந்த எண்ணெயாய் இருக்கிற இந்த வார்த்தைகளை பேசுங்கள். எல்லா இடத்திலும் பேசுங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஓ நாங்கள் புழுதியிலும் குப்பையிலும் கிடக்கிறவர்கள் போல கிடக்கிறோம் என்று பார்க்கிறாயா? பொல்லாத சத்துருவே, இனி எங்களை நீ கெடுக்கவோ அழிக்கவோ முடியாது. எங்கள் பாத்திரங்களில் இருந்து நாங்கள் எண்ணெயை வார்க்கிறோம். எங்களில் இருந்து ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமை கிரியைகள் வெளிப்படுகிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி நாங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். எங்கள் வாய் பிசைகிற தொட்டிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், எங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். எங்களுக்கு இருக்கிறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஓ பொல்லாத கோலியாத்தே, உன்னை அடிப்பதற்கு எங்களுக்கு வில்லும் அம்பும் கேடகமும் ஈட்டியும் தேவையில்லை. ஒரே கூழாங்கல் இருக்கிறது. எங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம், அதை நாங்கள் வார்க்கிறோம். எந்த கோலியாத்தும் வீழ்ந்து போகும்படியாய். ஓ க்ளோரி, கோலியாத்தை போன்று யாருமே அசைக்க முடியாத எழுந்திருக்கிற கடன் தொல்லை பாரங்கள் எல்லாம் ஒரு ஒற்றை கூழாங்கல்லிலே அன்று தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது உண்மையானால் என் தேவனாகிய கர்த்தர், ஓ லார்ட், சகோதர சகோதரிகளே, இதுவெல்லாம் கூட பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினாலே ஆகும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். அந்த அம்மா எடுத்து அந்த குடத்தை எடுத்து சரிக்க எண்ணெய் பாய்ந்து கொண்டிருந்தது போல. சொல்லுங்க ஆண்டவரே, ஐயா நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், பலன் இல்லாதவனுக்கு பலனை பெருக பண்ணுகிறவர். ஓ பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். என் தெய்வமே, எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா அந்த எண்ணெயை எல்லாம் பாத்திரமாய் வந்தது போல, ஐயா அந்த ஸ்திரீ மீதம் எடுத்தது போல, ஓ அந்த தீர்க்கதரிசி நீ போய் உன் எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு, மீதியாய் இருக்கிறதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொன்னது போலவே என் தெய்வமே, நாங்கள் அப்பா கடன்களை எல்லாம் அடைத்து, எல்லா கடன்களையும் தீர்க்க முடியாத கடன்களையும் தீர்த்து, அடைக்க முடியாத கடன்களையும் அடைத்து மீதம் எடுக்கும்படியாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழும்படியாய் தேவ அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்காய் இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் சொல்ல ஐயா, நாங்கள் சொல்ல ஓ எல்லா பர்வதங்களும் மலைகளும் பெயர்ந்து போவது போல, எங்கள் வாயின் வார்த்தைகளின்படியே பெயர்ந்து போவது போல, அத்தி மரங்கள் எல்லாம் எங்கள் வாயின் வார்த்தையின்படியே பிடுங்கப்படுவது போல, இந்த கடனும் கஷ்டமும் எங்களை விட்டு பிடுங்கப்படுவதாக, பெயர்ந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய்
என் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா எங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே என் தெய்வமே எங்களுடைய பாடுகளை உபத்திரவங்களை தீர்ப்பதற்காய் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகத்தை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காய் எங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் எங்கள் கடன்களை எல்லாம் தீர்த்து முடிக்கத்தக்கதாய் பரலோக பொக்கிஷ சாலை என் தேவனுடைய பொக்கிஷ சாலை திறப்பதாக. ஆமென். கர்த்தாவே நீர் சொன்னது போல என் தெய்வம் வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் வானத்தின் மதகுகள் திறக்கப்படட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் காலை பாத்திரம் அல்ல, இவர்கள் இந்த அவஸ்தையிலே இருக்க போவதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் கடன்களை எல்லாம் அடைக்கவும் ஆமென் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழவும் மீதமெடுக்கவும் செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெப வேளையிலே வந்த ஒருவரும் சோர்ந்து போகாதபடி இவர்களை சுற்றிலும் இருக்கிற ஐயா இந்த கொடுமையான பிரச்சனைகள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினாலே நேர்மூலமாகும்படியாய் நாங்கள் இந்த 5ஆம் நாளிலும் எரிகோ கோட்டையை சுற்றி வந்த தேவ மனிதர்களைப் போல எக்காலத்தை ஊதி தேவ வசனங்களை அறிவித்து என் தேவன் எங்களுக்கு செய்ய போகிற செய்து வருகிற செய்த எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லி சுற்றி வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த 5ஆம் நாளிலே என் இயேசுவின் நாமத்தினாலே பல்வேறு மண்டபங்கள் கோட்டைகள் எரிகோ கோட்டைகளாய் தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் நிற்கிற கோட்டைகள் வீழ்ந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய் எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் அழிந்து போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஐயா நீங்க சொன்னது போல நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னீங்களே, அப்படியே அப்படியே ஐயா அந்த மாற்றம் வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த மாற்றம் வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எந்த விதத்திலும் இவர்கள் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கிருபை தேவனாகிய கர்த்தருடைய சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் இவர்கள் மத்தியிலே தங்கி இருக்கும்படியாய் இவர்கள் எல்லாவற்றையும் அடைத்து விட்டு ஆமென் நன்றி செலுத்துகிறோம். ஐயா இவர்கள் மீதம் எடுக்கும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் நன்றாய் செல்வமும் செழிப்புமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாய் தேவ அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நல்ல கவனிங்க. அந்த அம்மா ஒரு குடம் எண்ணெயை எடுத்து வார்த்தது போல நீங்களும் நிச்சயமாய் விசுவாசத்தோடு தேவ வசனங்களை அறிக்கை பண்ணுங்கள். நல்ல வாக்குத்தத்தங்களை மறுபடியும் மறுபடியுமாய் ஓய்ந்து சோர்ந்து போகாதபடி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது ஆவியாய் இருக்கிற அக்னியாய் இருக்கிற ஆவியாய் நல்ல எண்ணெயாய் இருக்கிற அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் பாத்திரங்களை பொங்கி வழிய செய்யும். எல்லா வெறும் பாத்திரங்களும் நிரம்பும். நீங்களோ எல்லா கடன்களையும் அடைப்பீர்கள். நிச்சயமாய் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் ஒருவேளை கூடாது. என் சகோதரியே, என் அன்பு சகோதர சகோதரனே, ஒருவேளை நன்றாய் கவனியுங்கள். இது பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. அது போலவே குளோரி உங்க முயற்சினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இந்த சத்தியம் உங்களை எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற சிறையிருப்புகளிலும் இருந்து அடைப்புகளிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும். மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்.